மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, பெருமாளுக்குரிய நாள். இன்றைக்கி சஷ்டி விரதம், முருகப்பெருமானுக்குரிய நாள். அதனால் பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபடுங்க. சஷ்டி விரதம் முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் வழிபடுங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே விளக்கேற்றி பெருமாளுக்கு துளசியும் முருகப்பெருமானுக்கு ஷட்கோண கோலம் போட்டு ஓம் சரவண பவனே என்ற மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. வீட்டிலேயே செய்யுங்க. ஓகே. ஏதோ ஒரு நெய்வேத்தியம் நீங்கள் கட்டாயம் வச்சுருங்க. ஓகேங்க. 10/8/2024 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 25ஆம் நாள், சஷ்டி விரதம். இன்று சித்திரை நட்சத்திரம், தியாதிதம், சித்த யோகம். சஷ்டி விரதம் மதுரை மீனாட்சி கிளிவாகனத்தில் பவனி, இருக்கன்குடி ஸ்ரீ புறப்பாடு. எல்லா ஊர்லேயுமே மாரியம்மன் இந்த ஆடி மாதங்கிறதுனால 25 தேதி ஆகிடுச்சி. மாரியம்மன் பண்டிகை சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி திதி வந்து சஷ்டி திதி. ராகு காலம் 9 to 10:30, குளிகை 6 to 7:30, யமகண்டம் 1 to 3, நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45, கௌரி நல்ல நேரம் 12 to 1:30, இரவு 9:30 to 10:30. மருத்துவ குறிப்பு: கோதுமையை பொன்னிறமாக வறுத்து அரைத்து சலித்து சாப்பிட்டு வர இடுப்பு மற்றும் மூட்டு வலி குணமாகுமா? உலர்ந்த ரோஜா இதழை நீரில் ஊற வைத்து சாப்பிட்டால் வயிற்று வலி தீருமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ராசி பலன்: மேஷம் லாபம், ரிஷபம் நன்மை, மிதுனம் போட்டி, கடகம் தனம், சிம்மம் வெற்றி, கன்னி அமைதி, துலாம் பயம், விருச்சிகம் தாமதம், தனுசு நலம், மகரம் கோபம், கும்பம் திறமை, மீனம் புகழ். நாளைய விசேஷங்கள் வந்து சப்தமி திதி. நாளைக்கு வந்து சேரமான் பெருமாள் நாயனார் குரு பூஜை. நாளைக்கு வந்து எந்த விசேஷமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இன்றைக்கு அஷ்டமி வந்து 12ஆம் தேதி, அதாவது திங்கக்கிழமை வருதுங்க. அஷ்டமி திதி. அதாவது அஷ்டமினாலே காலபைரவரை வணங்க வேண்டிய ஒரு நல்ல நாள். இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு இது வந்து ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டம். அதாவது இதை தினமும் படிப்பவர்களுக்கு கஷ்டம் சடுதியில் மறையும், வெற்றிகள் சுந்தரகாண்டம் படித்தா சீக்கிரம் கல்யாணம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சுந்தரகாண்டம் படித்தோம்னாக்க சீக்கிரம் திருமணம் ஆகும், வெற்றிகள் விரைவில் வரும். அதே மாதிரி இன்றைக்கு வந்து ஹைகிரீவர் தாடிக்கும்பு ஹைகிரீவனோட கல்வி ஞானம் பெற லக்ஷ்மி ஹைகிரீவர் ஸ்லோகம்: ஞானாந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹைகிரீவ உபாஸ்மகே. இது வந்து படிப்பு வர்றதுக்குன்ற ஒரு இது வந்து நம்ம லக்ஷ்மி ஹைகிரீவர் மந்திரம். 5 நிமிடத்தில் சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்பவர்களுக்கு சகல சௌகரியம் உண்டாகும், நவகிரக தோஷங்கள் முற்றிலும் அகலும், எண்ணிய எண்ணங்கள் யாவும் நிறைவேறும், வாழ்வில் நம்பிக்கை ஏற்படும், நோய்கள் விலகும். ராமச்சந்திர மூர்த்தியும் அனுமனையும் மனதில் தியானித்து இந்த எளிய சுந்தரகாண்டத்தை படிவோருக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும். சுந்தரகாண்டம் படித்தா அவ்வளோ நல்லதுங்க. அதே மாதிரி நம்ம நேற்றே எல்லாம் படித்தோம். நேற்றே வந்து இன்றைக்கி விஷ்ணு பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உடைய அந்த இதை சொன்னோம். இன்றைக்கி வந்து விஷ்ணு, அதாவது சனிக்கிழமைங்கிறதுனால இன்றைக்கி பெருமாளுக்குரிய இதை நம்ம சொல்லலாம். ஓம் ஸ்ரீ ஹரியே நமக, ஓம் ஸ்ரீ கேசவாய நமக, ஓம் ஸ்ரீ பத்மநாபாய நமக, ஓம் ஸ்ரீ வாமனாய நமக, ஓம் ஸ்ரீ வேதகர்ப்பாய நமக, ஓம் ஸ்ரீ மதுசூதனாய நமக, ஓம் ஸ்ரீ வாசுதேவாய நமக, ஓம் ஸ்ரீ வராகாய நமக, புண்டரீகாட்சாய நமக, ஓம் ஸ்ரீ ஜனார்த்தனாய நமக, ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக, ஓம் ஸ்ரீ தராய நமக. விஷ்ணு சகஸ்ரநாமம் படிங்க. 1000 நாமங்கள் கோவிந்தனுக்கு. அதனால் அதை படித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி படிக்க சனிக்கிழமை புதன்கிழமை படிங்க. இல்லை டிவியிலே போடுறாங்க, அதை வீட்டில் ஒழிக்க செய்யுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிக்கும் பலனை இந்த 12 நாமங்கள் படிக்க கிடைக்கும்.
100 கன்னிகாதானம் செய்த பலனையும் 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலனையும் இந்த நாமங்கள் தரும் என்று கிருஷ்ண பகவானே கூறியிருக்கின்றார். இன்னைக்கு ஓம் தத் புருஷாய ஸ்ரீ சுப்பிரமணிய காயத்ரி. ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ ஷண்முக பிரஜோதயாத். மகாவிஷ்ணுவனுடைய இது. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய விஷ்ணு பிரஜோதயாத். இதை நம்ம இன்னைக்கு படித்தாலும் ரொம்ப 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 நல்லது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கிருஷ்ண பகவானே ரொம்ப விரும்பி கேட்குறாரு. அதே மாதிரி இன்றைக்கி வேல்மாறல் 20 பாட்டு நம்ம படித்தோம். நேற்று ஒரு 10 பாட்டு, இன்றைக்கி ஒரு 10 பாட்டு படித்தோம். 20 பாட்டு 21 வேல்மாறல். சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடைக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகுத்துணையது ஆகும். தெருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை வெறுத்தன் என உளத்தில் உரை கருத்தமையில் நடத்துகுவன் வேலனே. பழுத்தமுது தமிழ்ப்பழக இருக்குமொரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழி காணும். திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தன முகட்டின் எடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும். துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும். தனத்தில் உள கனத்தொகுதி களிப்பின் உண வளைப்பது என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும். பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நீ களத்துமுலை தெரிக்க வரம் ஆகும். சினத்து அவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குரைத்தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழித்து அலற மோதும். சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியெழும் அறத்தை நிலை காணும். தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை களற்கு நிகர் ஆகும். இன்றைக்கி ஒரு 10 பாடம், மொத்தம் 30 பாடம் படிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி இதை நீங்கள் கட்டாயம் இன்றைக்கி விஷ்ணு பகவானுக்கு உரிய கோவிலுக்கு போய்ட்டு, அதாவது பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அவருக்கு உகந்தது துளசி, அதை வாங்கி கொடுங்க. முருகர் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அவருக்கு பஞ்சாமிர்தம் ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு போக முடியலன்னா வீட்லேயே இருந்து அவரோட நாமத்தை சொல்லுங்கள். அந்த சர்க்கோண கோலம் போட்டு அதை நீங்கள் அந்த சரவணபவ மந்திரத்தை ஜெபிங்க. உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லுங்கள், செய்யுங்க. இன்றைக்கு அவ்வளவு ஒரு நல்ல நாள். சுந்தரகாண்டம் படிங்க. வாழ்க்கையில் ரொம்ப 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 நல்ல ஒரு இது. சகல சீக்கிரம் திருமணம் ஆகணும்னா சுந்தரகாண்டம் படிங்க. சகல செல்வாக்கும் ஐஸ்வர்யமும் இருக்கணும்னாலும் சுந்தரகாண்டம் படிங்க. அனுமனையும் ராமபிரானையும் சீதாதேவியும் நினைத்து நம்ம படித்தோம்னா அவ்வளவு ஒரு நல்லது. இன்னைக்கு படிக்கலாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. லலிதா நவரத்ன மாலை படிங்க. துர்கா தேவியை படிங்க. அதாவது துர்கா தேவியை ராகு காலத்தில் வழிபட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு. அன்புக்கே நான் அடிமையாக வேண்டும், அறிவுக்கே என் காது கேட்க வேண்டும், வம்புக்கே என் காது கேட்க வேண்டும், வம்புக்கே போகாமல் இருக்க வேண்டும், வஞ்சத்தை என் நெஞ்சம் மறுக்க வேண்டும், பண்புக்கே உயிர் வாழ ஆசை வேண்டும், பரிவுக்கே நானென்றும் பணிய வேண்டும், என் பக்கம் இவையெல்லாம் இருக்க வேண்டும், என்னோடு நீ என்றும் வாழ வேண்டும். அம்பாளை நினைத்து நாம் இது பண்ணுறது. இந்த கைகள் இறைவனை துதிப்பதற்காக கொடுத்தது. இந்த கால்கள் இறைவனை நாடி அவருடைய சன்னதியில்
போய் நம்ம அவரை வணங்கணும்னு இந்த காட்கள் இந்த இந்த கால்களை கொடுத்துருக்காரு. கண்கள் அவரை தரிசிக்க வேண்டும் என்று நமக்கு படைத்திருக்காரு. இந்த குரலை அவர்களை நினைத்து பாட வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள். ஒரு அப்படிப்பட்ட ஒரு இந்த காதுகள் அந்த தெய்வத்தினுடைய கீர்த்தனைகளை நாம் கேட்க வேண்டும் என்று நல்லதை ஆண்டவன் அதனால் நல்லதையே கேட்போம், நல்லதையே செய்வோம். யாருக்கும் நம்ம தீங்கு செய்யாமல் இருந்தோம்னாவே அதுவே மிகப்பெரிய ஒரு இது. குங்குமம் தருபவள் குலமகள் சக்தி, கும்பிட்டு நினைத்ததை கொடுப்பவள் சக்தி, மதுரைக்கு ஒரு மாபெரும் சக்தி, மாநிலம் எங்கும் ஓம் சிவசக்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உரியது. எல்லா ஊர்லேயுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மாரியம்மன் வழிபாடு நடந்துகிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. ஓகே, அடுத்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான்